வணக்கம். இன்று யோகா பற்றி தான் பார்க்க போகிறோம். யோகா என்பது யோஜ் என்பது ஒருநிலைப்படுத்துதல். உடலையும் மனதையும் உணர்ச்சியையும் ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் யோகா பயிற்சி முறை என்று சொல்கிறோம். இந்த யோகா என்பது ஒரு அமரலாட்டம். அந்த யோகாக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கின்றது. ஆசனா, பிராணாயாமா, முத்ரா, பந்தா அண்ட் மெடிடேஷன், இவை அனைத்துமே அடங்கியிருக்கக்கூடியதான் இந்த யோகா. யோகா வந்து ஒன்று நோய்கள் வராமல் தடுக்கும், வந்த நோய்களை குணப்படுத்தும், மறுவாழ்வு கொடுக்கும். இந்த 3 வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது யோகா. யோகா செய்வதன் மூலம் நம்முடைய உடலை வலிமைப்படுத்துவதற்கும், இருதயத்தினுடைய இரத்த ஓட்டங்களை அதிகப்படுத்துவதற்கும், பிபி, சுகர் இது போன்ற நாள்பட்ட நோய்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும், அண்ட் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்கும், எனர்ஜி லெவலை ரெகுலேட் பண்ணுவதற்கும் யோகா பயனுள்ளதாக இருக்கின்றது. அதே போன்று மூச்சு பயிற்சியில் பல வகையான மூச்சு பயிற்சி இருந்தாலும் நம்முடைய மனதையும் உடலையும் உணர்ச்சியையும் கட்டுப்படுத்துவதற்கு மூச்சு பயிற்சி நல்லா பலனளிக்கின்றது. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கும், டயபிட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸை குணப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நல்லா பலனளிக்கின்றது. அது போன்று யோகா பற்றி பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த யோகா பயிற்சியானது 2.5 வயது முதல் 100 வயது வரையும் யோகா பயிற்சி செய்யலாம். ஒரு சில ஆர்டிக்கிள் 110 வயதை கடந்த மக்கள் கூட யோகா பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆகவே யோகா என்பது மிக மிக முக்கியம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் குறிப்பாக ஸ்பைனல் கார்ட் டிஸார்டருக்கு மேஜராக ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு யோகா தெரப்பி மெயினாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கின்றோம். குறிப்பாக சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி வரையும் யோகாவுக்கான விழிப்புணர்வை ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே யோகா உடலுக்கும் மனதிற்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் பெரும் பங்கு வகிக்கின்றது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.